நம்ம கும்பகோணம்னாலே கோவில், கோபுரம், காவேரி, டிகிரி காஃபி மட்டும்தானா? இல்ல, இங்க வீசுற காத்துல கூட சங்கீதமும் சலங்கை ஒலியும் கலந்திருக்கு. இது கலைகளோட பூமி. அப்படிப்பட்ட இந்த கலை நகரத்துல ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு கலை குடும்பமா இயங்கிட்டு வர்றதுதான் நம்ம ஸ்ரீ அபிநயாஸ் கலை குடும்பம். இது வெறும் கிளாஸ் ரூம் இல்ல, ஒரு பாசறை. பரதம், வெஸ்டர்ன், வாய்ப்பாட்டு, கீபோர்டு, ஆரி ஒர்க்ஸ், சிலம்பம்னு கலக்கலா கத்து கொடுக்கறாங்க. சங்கீதம்னு எடுத்துக்கிட்டா ஏதோ 4 பாட்டை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற இடம் இல்ல இது. இங்க ஸ்வரங்களோட ஆழத்தை கத்து கொடுக்கறாங்க. மனத உருக்கும் வாய்ப்பாட்டா இருந்தாலும் சரி, விரல் நுனியில மெட்டுகளை வாசிக்கிற கீபோர்டா இருந்தாலும் சரி, இசை உங்களோட ஆன்மாவோட பேசும். நடனம்னு பாத்தீங்கன்னா கம்பீரமும் பக்தியும் கலந்த நம்ம பாரம்பரிய பரதத்தோட நளினமும் இங்க இருக்கு. அதே சமயம் இன்றைய இளசுகளோட துடிப்பான வெஸ்டர்ன் நடனமும் இங்க களைகட்டுது. ஆனா இவங்களோட கலை பயணம் இதோட நிக்கல. நம்ம வீர தமிழனோட அடையாளம் நம்ம சிலம்பம். அந்த கம்பை எடுத்து சுழற்றும் போது நம்ம பாரம்பரியத்தோட வேரையே ஆழமா பதிக்கிறாங்க. உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு சேர பயிற்சி. அதோட கைகளில் ஒரு கலைவண்ணம், பொறுமைக்கும் கற்பனை திறனுக்கும் சவால் விடுற நுணுக்கமான ஆரி ஒர்க். உங்க கையாலேயே ஒரு அற்புதத்தை உருவாக்க இங்க கத்துக்கலாம். இங்க இருக்கிற குருமார்கள் கல்லுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சிலைய செதுக்கிற ஒரு சிற்பி மாதிரி ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஒளிஞ்சிருக்கிற திறமைய செதுக்கி வெளியே கொண்டு வராங்க. இங்க வெறும் கலைய மட்டும் சொல்லி கொடுக்கல, ஒழுக்கம், பக்தி, பாரம்பரியம், குருக்கு மரியாதை, இதையெல்லாம் கலையோட சேர்த்தே சொல்லி கொடுக்கறாங்க. நல்லா விளைஞ்ச நெல் கதிர் எப்படி தலை சாய்ஞ்சு நிற்குமோ அப்படி இங்க கத்துக்கிற பிள்ளைங்க திறமையோட சேர்த்து பணிவோடவும் இருப்பாங்க. நான் டாக்டர் வி விஜயமாலதி. நாங்க அபிநயாஸ் கலைக்குழுமம் நடனப்பள்ளி நடத்தி வரோம். 38 வருஷம் ஆச்சு. இது ஃபர்ஸ்ட் சேலத்துல ஸ்டார்ட் பண்ணோம். 4 குழந்தைங்களோட சேலத்துல ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அங்கிருந்து இங்க கும்பகோணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. கும்பகோணத்துல வந்து இப்போ 38வது வருஷத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்ப எங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு 600 பிள்ளைங்க படிக்கிறாங்க. இங்க வந்து நாங்க நிறைய பிரான்ச்சஸ்லாம் வச்சிருக்கோம். குட்டீஸ்வரம், திருவிடைமருதூர், திருபுவனம், ஆடுதுறை, திருவையாறு, எல்லா இடத்துலயும் நிறைய பிரான்ச்சஸ்ல வச்சிருக்கிறோம். பேரண்ட்ஸும் நிறைய ஒத்துழைப்பு எங்களுக்கு. நிறைய ப்ரோக்ராம்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறோம். சுவாமிமலையில பண்றோம். நான் என்னோட 7வது வயதுல இருந்து இந்த கலைப்பயணத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். 7வது வயதுல நடனம் கற்றுக் கொடுக்க எங்க அப்பா தான் எங்களோட நெய்னா. அவங்க வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவங்க மூலமா தான் இதை போய் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 12வது வயசுல எனக்கு அரங்கேற்றாச்சு. அதுக்கப்புறம் சீக்கிரமாவே கல்யாணம் ஆனதுனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கு முடிச்சு 84 அதுல வந்துட்டு நரேஷ் அவெல்லாம் இப்ப எனக்கு பயங்கர ஹெல்ப். என்னோட மருமகள் கார்த்திகா, எல்லாரும் பிள்ளைங்கெல்லாம் அண்ணிட்டு ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவங்களும் இப்ப பயங்கர எனக்கு சப்போர்ட்டிங் எல்லாமே. அப்புறம் ஹேமலதான்னு ஒரு பாப்பா, அவ சின்ன பிள்ளையில இருந்து நான் இங்கதான் தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கிறேன். அவளும் எனக்கு பொண்ணுதான். அவளும் நல்லா செஞ்சிட்டு இருக்கான். எல்லாருமே எனக்கு உறுதுணையா இருக்கிறதுனால நல்லா போயிட்டு இருக்குது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல ஹெல்ப். பெரிய பிள்ளைங்கெல்லாம் முடிச்சுட்டு போனாலும் பாத்தீங்கன்னா அவங்களெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு 16 பேர் நானே அந்தந்த பிரான்ச்சுக்கு வேலை கிடைச்சி அவங்களுக்கு ஒரு சம்பளம் வர மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு டிப்ளமா போட்டு அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்கும் ஏதாவது நாளைக்கு அவங்க காலில் அவங்க நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்து எனக்கு ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு அவார்டு கிடைச்சது எனக்கு பெருமை. அது எங்களோட நெய்னாவோட என்னோட ஆசீர்வாதம், அவங்களோட ஆசீர்வாதம் பிளஸ் கடவுளோட கிருபை எனக்கு கண்டிப்பா நிறைய இருக்குது. அவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திருவையாறுல அவ்வை விருது, அவ்வை கோட்டத்துல இருந்து அவ்வை விருது, தெய்வானை பிரியா அந்த இதுல இருந்து வந்துட்டு அன்னை தெரசா அவார்டு கொடுத்தாங்க. அப்புறம் சைவா அதுல இருந்து வந்து தென்னிந்திய சாதனை விருது அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 5 உலக சாதனை நாங்க பண்ணியிருக்கோம். நாங்க இது மட்டும் இல்ல, ஃபேன்சி ட்ரெஸ்ஸும் பண்ணுவோம். ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம போட்டு விட்டோம்னா அழகா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருது. அது ஒரு நேம் ஆயிடுச்சு நமக்கு. இங்க வந்தா இவங்க ராசியா இருக்கு அப்படின்னு. இப்ப கலை திருவிழா நடக்குது. அந்த காம்படிஷன்ல எல்லாம் நிறைய பேர் போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வின் பண்ணி இப்ப ஸ்டேட் லெவல்ல நம்மகிட்ட இங்க இருந்து போட்டுட்டு போன பிள்ளைங்க எல்லாம் ஸ்டேட் லெவலுக்கு போறாங்க.
அவங்க எல்லாம் சொல்ல சொல்ல நமக்கு இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கறத நமக்கு அவங்க சொல்றத அவங்க மனமாரதான் சொல்றாங்க. அதை தாண்டி நம்ம இன்னும் நல்லா செய்யணும் அப்படிங்கிறது எங்களுக்கு அது தோணிட்டே இருக்கும். அதனால அதையும் நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். பொம்பளை பிள்ளைங்க வர்றாங்க, நிறைய பொம்பளை பிள்ளைங்க பசங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. இப்ப பொம்பளை பிள்ளைங்களுக்கு நாங்க வந்துட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஃபர்ஸ்ட், அவங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும் முதல்ல அதை சொல்லி கொடுத்துடும். வந்தா ஷால் கரெக்டா கட்டிக்கணும், அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, சவுண்டா சிரிக்க கூடாது. அதெல்லாம் நம்ம பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட வெளியில இருந்து பாக்குறவங்க நம்மள தப்பா நினைப்பாங்க. கரெக்டா பேசணும், சவுண்டா பேசக்கூடாது, சிரிக்க கூடாது, அளவா என்ன பேசணுமோ, இங்க என்ன கத்துக்க வரமோ அதுதான் கத்துக்கணும், அனாவசியம் பேசக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுவோம். யாரும் அனாவசியமா வெளியே பாய்ஸ் கிட்ட யாரும் பேசக்கூடாது. ஏன்னா எல்லாருமே இங்க நம்மளை நம்பி பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எங்கேயுமே அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல கூட நம்பி அனுப்புவாங்களா என்னன்னு தெரியாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நைட்லாம் ஸ்டே பண்ணுவாங்க. எது கதிராமங்கலம், துகிலி, கஞ்சனூர்ல இதெல்லாம் பிள்ளைங்க வருவாங்கல்ல, 2 நாள் இங்க தங்கியிருப்பாங்க. ஏதாவது ப்ரோக்ராம்னா இங்கதான் தங்கியிருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நம்மளை நம்பி அனுப்பி விடுவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இது கத்துக்கிற எல்லாருமே ரொம்ப வசதி அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் புவர் ஃபேமிலில இருந்தெல்லாம் வர்றாங்க. நாங்க நிறைய ஃபீஸ்லாம் கிடையாது, 500 தான் ஃபீஸ். ஆனா அதுக்கு கூட கட்ட முடியாம நிறைய பேர் இருக்காங்க. அதனால இப்ப பாத்தீங்கன்னா மந்த்லி ஃபீஸ் இவ்வளவுதான் அப்படின்னு யார்கிட்டயுமே நாங்க கம்பல் பண்ணி யார்கிட்டயுமே வாங்குறது கிடையாது. யார் கொடுக்குறாங்களோ அப்படிதான் வாங்கிக்கிறோம். ஒரு சிலர் கரெக்டா கட்டிடுவாங்க. அந்த முடியாதவங்கள்ட்ட நாங்க அதை கேட்கறதே இல்லை, விட்டுடுறோம். இப்ப சலங்க பூஜைக்கு பாத்தீங்கன்னா அங்க இங்கேயும் 1.5 லட்சம் அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் நாங்க வாங்குறது இல்லை. ஏன்னா சில பிள்ளைங்க கனவுகளோட வருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சலங்க பூஜை நமக்கு பண்ண மாட்டாங்களா அப்படின்றது. அதனால ஒரு செட்டு நாங்க ஃபுல்லாவே அந்த மாதிரி அந்த ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்களா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சலங்க பூஜை வச்சு அதே கிராண்டா அதே மாதிரி எப்படி பண்றோமோ அதே மாதிரி கிராண்ட் லெவல்ல அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துருக்கோம். அது மாதிரி இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அமௌண்ட்டே வாங்க மாட்டோம். வாங்காம அவங்களுக்கு என்ன முடியுதோ அது உங்களால செய்ய முடிஞ்சா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள்ட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம். பார்க்காம அவங்கள்ட்ட இருந்து அந்த கலையை அவங்கள்ட்ட போய் சேரணும். ஏன்னா நல்லா ஆடுற பிள்ளைங்க இதனால வீணா போயிடக்கூடாது அப்படின்றதுல அது எங்க நெய்னாவோட ஆசை. ஏன்னா கலையை வியாபாரமா பண்ணக்கூடாது அப்படின்றது எங்க நெய்னா ஆசை. எங்க பையனும் அதான் சொல்லுவான். அவன் எல்லாருக்குமே நான் ஒரு பங்குன்னா அவன் ஒரு பங்குல நிறைய செஞ்சிட்டு இருப்பான். சார், அதாவது பாப்பா இங்க முன்னாடி சேர்க்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிவி மற்றபடி யூடியூப் பார்த்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க டான்ஸ் ஸ்கூல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா எப்படி ஆடணும் அப்படிங்கிறத கரெக்டா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபடி இப்ப நல்லா முன்னேற்றம் இருக்கு. ருத்ராஸ்ரீ அப்பா பாப்பா ஃபர்ஸ்ட் போய் சேர்க்கும் போது நார்மலாக தான் விளையாண்டாங்க. உங்களுக்கு டான்ஸாக தெரியாது. இப்போ நல்லா சூப்பராக டான்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே அடுத்த ஸ்டெப் வந்துருக்காங்க. இன்னும் அடுத்த ஸ்டெப் நல்லா வருவாங்க. எங்கள் அபினியாஸ்லேருந்து எங்கள் பசங்க 4 பதிவு ஆடுறாங்க. நாங்கள் ஒரு 4 வருஷமாக வந்துட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணன் பசங்களாம் ஒரு 6-7 வருஷமாக வந்துட்டு இருக்காங்க. இங்கே நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கோம். ஃபேமிலி மாதிரி தான் நல்லா சொல்லி தருவாங்க. வெஸ்டர்ன், கிளாசிக்கல், பாட்டு கிளாஸு. என் பேர் எஸ் அனுஷ்கா. நான் இங்கே 7 வருஷமாக டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன். எங்கள் டான்ஸ் கிளாஸில் நிறைய போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கேன். இந்த டான்ஸ் கிளாஸ்க்கு வந்தால் பாதுகாப்பாகவும் நாங்கள் இருப்போம். இங்கே டான்ஸ் மட்டும் சொல்லித்தரல, கீபோர்ட், வயலின், சிலம்பம், கராத்தே, பாட்டு எல்லாமே சொல்லித்தராங்க. உங்க வீட்ல இருக்கிற சுட்டியோ இல்ல உங்க மனசுக்குள்ள இருக்கிற கலை ஆர்வமோ எதுவா இருந்தாலும் தயங்காம ஸ்ரீ அபிநயாஸ் கதவை தட்டுங்க. இது வெறும் அகாடமி இல்ல, நம்ம கலாச்சாரத்தோட அடுத்த தலைமுறைக்கான அஸ்திவாரம்.